ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால், கதிர் ஒரு நாளுமே இல்லாத மாதிரி பாண்டியனோட பிரச்சனை பண்ணுறாங்க. பாண்டியன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன இந்த கதிர் இப்படி சத்தம் போடுறானே, வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏய் கோமதி ஏதாவது பிரச்சனையா, எதுக்கு இவன் இப்படி சத்தம் போட்டுட்ருக்கான் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, இவன் ரொம்ப அமைதியாக தானே இருப்பான், ஏன் இந்த மாதிரி கத்திட்டுருக்குறான், ஏய் ராஜி ஏதாவது பிரச்சனையா அவங்களுக்கு இல்லை என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைத்த, எந்த பிரச்சனையுமே இல்லை, கொஞ்ச நாளாகவே இப்படி தான் இருக்கிறான், எனக்கே என்னண்டே தெரியல, நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேன்றான், எப்போ பார்த்தாலும் கோவமாகவே முகத்தை வச்சுட்ருக்குறான், ஏன் இப்படி இருக்கிறான்டே தெரியலத்த, உங்கள்கிட்ட நான் கேட்கலாம்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் கேட்குறீங்க என்னட்ட என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து கோமதி கதறிட்டே கேட்குறாங்க, என்னடா ஏதோ வந்து பிடிக்காதவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி முகத்தை கோவமாக வச்சுட்டே இருக்கிற, ஏன் இப்படி பண்ணுற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், வேற என்ன சொல்கிறது, இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே தானே இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது என்னடா இங்கே பிரச்சனை, எல்லாரும் நல்லா தானே இருக்கிறோம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கோமதி. என்ன பிரச்சனையா, இப்போ தானே அம்மாச்சி சொன்னாங்க, கேட்கலையா அவங்களுக்கு, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, இதை கேட்குறதுக்கு தான் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறோமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா அம்மா என்ன சொன்னாங்க, எதுவுமே சொல்லலையே, நீ ஏன் ஏதோ கற்பனை பண்ணுறியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, இப்போ சாப்பிடும்போது கவனிச்சிங்களா, எனக்கு ஒரே புழுக்கமாக இருக்குது, இந்த வீட்டில் ஏசி இருந்தால் நல்லா இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், இந்த வீடு ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிருக்குது, எனக்கு தேவையானது எதுவுமே இந்த வீட்டில் இல்லை, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எங்களுக்கு தேவையா, அந்த வீட்டில் அவங்களோட பையன் வந்து திருத்தி விட்டுட்டான்னு சொல்லி தான் இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்குறாங்க. இங்கே உட்காந்துருக்கிறவங்க இந்த வீட்டில் என்ன வசதி இருக்கோ அதுக்கு தானே அவங்க வந்து இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் அந்த வீட்டில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்றதை சொல்லாமல் சொல்லி காட்டுறாங்க. என்னம்மா இதெல்லாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன கோமதி என்ன சத்தம் என்ற மாதிரி வந்து பாண்டியன் கேட்குறாங்க. இல்லைங்க, இவன் வந்து தேவையில்லாத விஷயம் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா என்ன பிரச்சனை என்ற மாதிரி வந்து பாண்டியன் கேட்குறாங்க. கேட்கும்போது இல்லை, அம்மாச்சிக்கு ஏசி தேவையாம், ஏசி ஒன்றும் இங்கே வாங்க வேண்டாம், வாங்குகிற நிலைமையிலேயும் எங்களோட வீடு இல்லை, எங்களோட சம்பளம் எல்லாமே எங்களோட சாப்பாட்டுக்கு தான் சரியாக இருக்கும், எங்களுக்கு சேமிப்புக்கண்டே பெரிய பணம் இல்லை, ஏன் எனக்கே 10 லட்சம் கடன் இருக்குது, இந்த வீட்டில் இருக்கிறவங்களே 10 லட்சம் திருப்பி தர சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு தெரியுமில்லையா அம்மா, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு முன்னால் சொல்கிறாங்க ஒரு ஏசி வேண்டி போட சொல்லி, பேசாமல் அவங்கள போய் அவங்களோட வீட்டிலே உட்காந்துருக்க சொல்லுங்கள் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிற, அவங்க ஏதாவது ஒன்று கேட்டாங்களா, நம்மளை தான் கேட்டாங்க, எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வாங்கி பேசியே மாட்டுவோம், இல்லைன்னு சொன்னால் பேசாமல் இருப்போம், இதை பற்றிலாம் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லையே, ஏதோ கதிர் இங்கே வா, எனக்கு ஒரு ஏசி தேவை, சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வான்ற மாதிரியெல்லாம் உன்னுடைய பேச்சு இருக்குன்ற மாதிரி வந்து பாண்டியன் சொல்கிறாங்க. இந்த வீட்லேருந்து சொன்னால் அது எல்லாரையும் சேர்த்து சொல்கிற மாதிரி தான் நாங்கள் எடுப்போம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து கோமதியை பார்த்து அவங்கள்ட்ட அம்மா வந்து அழுகிற மாதிரி பார்க்குறாங்க. ஏனம்மா நீங்கள் அழுகிறீங்க, இல்லை நான் சும்மா ஒரே வெக்கையாக இருக்குது, ஒரே புழுக்கமாக இருக்குன்னு சொன்னேன், ஏதோ வாய் தடுமாறி ஏசி தேவைன்னு சொன்னேன், அதுக்கு இப்படியாம்மா, நான் என்ன அவ்வளவுத்துக்கு என்ன கஷ்டப்படாமலா வளர்ந்தேன், எனக்கு கஷ்டமண்டா என்னென்னு தெரியும், எனக்கு வெக்கையாக இருக்குது அதுதான் அப்படி சொன்னேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப புழுக்கமாக இருந்தால் அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கலாம், அந்த வீட்டில் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ஏசி இருக்குது, ஏன் ஹோலில் கூட இருக்குது, தாராளமாக நீங்கள் கூழு கூழுன்னு இருக்கலாம், இப்படியெல்லாம் வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ கூட உங்களோட பையனோட பேசினா அவங்க கண்டிப்பாக உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க, ஏன் பழனி மாமா கூப்பிடலையா அவங்கள, நீங்கள் போயிருக்க வேண்டியதானே இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது கோமதி வாயை மூடிட்டு இல்லைன்னு சொன்னால் நடக்கிறதே வேற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே நின்று சத்தம் போடாமல் வெளியில் போய் நின்று சத்தம் போடுறாங்க. அப்படி சத்தம் போட்டால் அங்கால வந்து முத்துவேல் சக்திவேல் அவங்கள்ட பையன் குமார் எல்லாருக்குமே கேட்கும், அவங்க ரோசத்தில் வாமா எங்களோட வீட்டுக்கு வந்துடு என்ற மாதிரி வந்து கூட்டிகிட்டு போவாங்க என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு சொன்னால் முத்துவேல் வந்து ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, என்னுடைய அம்மா நான் ட்ரீட்மெண்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வீட்டில் இருக்கணும், அது என்னோடய ஆசை என்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு தான் பண்ணுறாங்க. இது முத்துவேலுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சத்தம் கேட்டோன்னா முத்துவேல் நினைக்கிறாங்க, சரி கதிர் ஆரம்பிச்சுட்டான் போல இருக்குது என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கதிர் வெளியில் வந்து ஆமாம் அவங்கள்ட அம்மா பார்க்குறக்கு வக்கில் பெரிய தங்களை விட்டு ஆடிலேண்டு பேச்சு மட்டும் இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் இவன் பேசிகிட்டு இருக்கிறான், வெளியில் வந்து பேசுகிறான்ட்டு சக்திவேல் வெளியில் வராங்க. யாரேடா பேசிகிட்டு இருக்கிற,
என்ன நினச்சிட்ருக்குற? நீ எல்லாம் 10க்கு 10 கடைய வச்சுக்கிறவன்ற பிள்ளை, நீ எங்கள வந்து பேசுறியா? என்ற மாரி வந்து சொல்றாங்க. நாங்க 10க்கு 10 கடை வச்சிருந்தாலும் நம்மோட சாப்பாட தான் சாப்பிட்றோம். இப்படி அடுத்தவன்ட வீட்டில எல்லாம் பெத்த தாய திரத்தி விட்டுட்டு இருக்கல என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொன்னோனே பாண்டியனுக்கு கோவம் வந்து எழும்பி வெளியில வாராங்க. என்னடா ஆளாளுக்கு ஒவ்வொன்ட்டு பேசிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ நாளும் செந்தில் பேசிட்டு இருந்தான், இப்போ நீ பேசிட்டு இருக்கிறியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உள்ளே போ முதல்ல என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, அது சரி நீயாவே அம்மாவை எப்படி வெளியில் அனுப்பலாம்னு பார்த்துட்டு இப்போ உன்னுடைய பையனை பேசுறியா? எங்களுக்கு இந்த நாடகம் எல்லாம் தெரியும். நீ தான் ஒன்றுமில்லாதவனாச்சே, நீ எப்படி வந்து அம்மாவை நல்லா வச்சு பார்ப்ப? உனக்கே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்ப, இதில் எங்களுடைய அம்மாவை எங்கே பார்க்க போகிற? அதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் நாடகம் ஆட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் யார் வந்தாலும் இருத்தி நல்ல மாதிரி அவங்கள பராமரிப்போம். அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் திரத்தி விடுற எண்ணம் எங்களுக்கு இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ, உங்களுக்கு அப்படி திரத்தி விடுற எண்ணம் இல்லையோ? இந்த விஷயத்த பேசுகிறது யார்? உன்ற பையன் தானே பேசிகிட்ருக்கிறான். வீட்டுக்குள்ளேருந்து பேசிட்டு கடைசியில் வந்து வெளியில் பேசுகிறான்னு சொன்னால் பிரச்சனை பெருசாகிட்டுன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீ ஏதோ வந்து உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிற. நீ அப்படி தான், உன்னோட எதுவுமே இல்லை. நீ வந்து உன் வீட்டில் இருக்கிறவங்களையே சரியாக பார்க்க மாட்டாத ஆள், இப்போ எங்களுடைய அம்மாவை எப்படி பார்ப்ப? இங்கே பாரும்மா, உன்னை ஏதோ கோவத்தில் நான் அப்படி பேசிட்டேன். அதுக்காக உன்னை வந்து பார்க்குற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லையண்டோ அன்பு இல்லையண்டோ நீ நினச்சிடாத. எனக்கு ரொம்ப உண்மையில் பாசம் இருக்குது. இங்கே பாரு, உன்னை கையெடுத்து கும்புறேன், தயவுசெய்து எங்களோட வீட்டுக்கு வந்துடு. இந்த வீட்டில் இருக்காத. இவங்க இவ்வளோ தூரம் சொல்லும் வரைக்கும் நீ எப்படி அந்த வீட்டில் இருந்த யோசிச்சு பாரு. இதெல்லாம் நல்லாவா இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, வாங்க அப்பத்தா, வாங்க நம்மட வீட்டுக்கு வாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது கோமதி சொல்கிறாங்க, என்னடா நீ கூப்பிட்டுட்ருக்குற? அம்மா ஒன்றும் அங்கே வரமாட்டாங்க, அம்மா எங்கூட தான் இருப்பாங்க. நான் உயிரோடு இருக்கும் வரையும் என்னுடைய அம்மா நல்லா பார்த்துக்கொள்ளுவேன். யாரும் எதுவும் சொல்ல முடியாது, சொல்கிறத நான் கேட்கவும் போகிறதில்ல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பாடியுமே சொல்கிறாங்க, ஆமாம் எங்களோட அத்தையை நாங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளுவோம், யாரும் இதில் வந்து தலையிட வேண்டாம். அவங்களா வந்தாவளியே நீங்களா யாரும் கூப்பிட வேண்டாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு அவங்களா போகிறாங்க? அவங்களுக்கு இங்கே வீட்டில் பிரச்சனையை உருவாக்குறதானே வேலை. இவ்வளோ நாளும் எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இவங்க வந்ததுக்கப்புறமா ஒரு பிரச்சனை போச்சுது. அந்த பிரச்சனையில் வந்து கொஞ்ச காலம் அவங்க பேசாமலே இருந்தாங்க. இப்போ அடுத்த பிரச்சனை தொடங்கியிருக்கிறாங்க. தனக்கு ஏசி வேணுமா. இப்போ ஏசி கேட்டோன்னே அம்மா வந்து அப்பாவை ஏசி வேண்டி பூட்டுங்கன்னு சொல்லுவாள். அப்பாவுக்கு அதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னானே, இரு கோமதி கொஞ்ச நாள் கழித்து பூட்டலாம், இப்போ என்னட்ட பணம் இல்லைன்டுவாங்க. திரும்ப அவங்களுக்கெல்லாம் சண்டை ஆரம்பிக்கும். இதுதான் அவங்களுக்கு தேவை. இதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இருக்க மாட்டோம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க, இவங்க போவாங்களான்ற பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் இந்த வீட்டிலையும் இருக்கல, அந்த வீட்லேயும் இருக்கல, நான் வேறு எங்கேயாவது போகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா இவ்வளவு பிள்ளைகள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கம்மா வீட்டை விட்டு போகணும்? அதுக்கு அவசியமே இல்லை என்ற மாதிரி வந்து சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, நீ தான் ஆரம்பத்திலே என்னை வீட்டை விட்டு அனுப்பினதே. இப்போ கோமதி சொல்ல வேண்டியதை கோமதியோட பையன் சொல்லிட்டான். அவன் எதுக்காக இப்படி சொல்கிறான்னு தெரியல. இவ்வளோ நாளும் அவனை பார்த்த வரைக்கும் அவன் இந்த மாதிரி யாரோடையும் பேசினதை நான் பார்க்கல. முதல் தடவையாக என்னோட பேசுகிறான்னு சொன்னால் ஏதோ கோவம் அவனுக்கு இருக்குது. என்ன, என்னுடைய அம்மாவை நீங்கள் வீட்டை விட்டே திரத்தி விட்டுட்டு இவ்வளோ காலம் அம்மாவோட பேசாமல் இருந்துட்டு இப்போ வந்து நீங்கள் இயலாத நேரத்தில் அம்மாவோட வந்து உட்காந்துருக்கிறீங்களோன்ற மாதிரி நினைக்கிறான் போல இருக்கு என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, என்னம்மா நீ இப்படி பேசுகிற? அப்படியெல்லாம் அவன் நினைக்கவும் மாட்டான், நானும் அப்படி நினைக்கல. ஏனம்மா நீயா கற்பனை பண்ணி என்ன பேசுகிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை கோமதி, அவங்கவுங்களோட மனசில் என்ன இருக்குண்டு அவங்க என்ன சொல்லவா போகிறாங்க? அவங்கள்ட செயற்பாட்டை பார்க்கும்போதே தெரியுது என்ன நினச்சிட்ருக்குறாங்கன்னு சொல்லி. ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அந்த வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் நான் 2 வீட்லேயுமே இருக்கலப்பா, நான் எங்கேயாவது போகிறேன் என்ற மாதிரி வந்து முடிவெடுக்கிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வந்து மற்றவங்க சொல்கிறத அவங்க கேட்குற நிலைமையில் இல்லை. இங்கே இப்படி பிரச்சனை போய்கொண்டிருக்கும் போது வந்து அஞ்சலியோட கோல் வந்து யாருக்கு வருதுன்னு சொன்னால் சரவணனுக்கு வருது. சரவணன் பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன வீடே பற்றி தெரிகிற மாதிரி இருக்குது, இவங்க பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன சரவணா எங்கே போகிற? கடை திறக்க போறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா, அவங்க கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன், கோயிலில் ஒருத்தவங்க வர சொல்லி சொன்னாங்க. யார் வர சொல்லி சொன்னால்? முதல்ல பைக்கை நிப்பாட்டு ஏண்டிட்டு அவங்க கீ எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க, பாரு சின்ன பையன்
பையன் மாதிரி நடந்து கொள்ளாத. உனக்கு விவரம் தெரிஞ்ச வயதில் இப்படி உனக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய செயற்பாடு இருக்கணும். சும்மா அவளோட பேசுகிறேன் இவளோட பேசுகிறேன்ட்டு கோயிலில் பேசிகிட்டு இருந்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த மயிலுமே வந்து கோயிலுக்கு அடிக்கடி வாரவ பார்த்தா அவள் என்ன நினைப்பா? யோசிச்சு பாரு. அவள் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறா. அந்த வீட்டுக்காரங்க அந்த கோயிலுக்கு வரும்போது என்ன நினைப்பாங்க? அந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு தனக்காக சம்பாதிச்சிட்ருக்கு. ஆனால் அவங்களோட ஹஸ்பண்டும் இங்கே பாரு கண்டவளோட நின்று கோயிலில் பேசிகிட்டு இருக்காண்டு நினைக்க மாட்டாங்க. கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்து கொள்ளு, இல்லையென்று சொன்னால் இந்த வீட்டிலே உன்னை இருக்க விட மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சரவணன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லைம்மா அப்படி யாரும் ஒரு பொண்ணு என்னை வந்து பேசுகிறதுக்காக கூப்பிடலை, நான் வந்து ஒரு பையனை தான் சந்திக்க போகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இப்போ உன்னோட கூடவே நானும் கோயிலுக்கு வர்றதா? வந்தால் தெரியும் நீ பையனோட பேசுகிறியா அல்ல பொண்ணோட பேசுகிறியான்னு எனக்கு தெரிய வரும். இங்கே பாரு அந்தளவு தூரம் நான் வந்து பிரச்சனையை பெருசாக்க விரும்பலை. நீ வந்து இனிமேல் அந்த பொண்ணோட பேசக்கூடாது. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணினாலும் வந்து நீ ஆன்சர் பண்ணக்கூடாது. சரியா? இவ்வளோ தான் உனக்கு நான் சொல்ல முடியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து சரவணன் வந்து பாண்டியனை பார்க்குறாங்க. பாண்டியன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா பாண்டியனும் ஒரு மாதிரி முறாச்சி பார்க்குறாங்க. இந்த வீட்டில் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாக இழுத்துட்டே போங்க. வீட்டை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை. சரி வீட்டை பற்றி அக்கறை இல்லாலும் பரவாயில்ல, உங்களோட குடும்பத்தை பற்றியாவது அக்கறை இருக்கான்னு பார்த்தா அது கூட இல்லை. அப்படியான ஆட்களாக இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது? நாங்கள் கஷ்டப்பட வேண்டியதான், நீங்கள் ஊரூராக சுற்றி ஒவ்வொருத்தரோடையும் கதைச்சிட்டு தெரிய வேண்டியதா என்ற மாதிரி வந்து சொல்லும்போது சரவணன் எனக்கு புரிஞ்சுட்டது. என்ன இது அப்பா அம்மா இப்படி சொல்கிறாங்களே, இனிமேல் அப்பா அம்மா வந்து பிரச்சனைக்கு வரப்போகிறாங்களோ என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து அஞ்சலியோடு தான் பேசுகிறேன் என்ற விஷயத்தை வந்து சொன்னாங்க. ஆனால் ஃப்ரெண்டுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அஞ்சலியோட பேசிட்டு இல்லை நான் ஒரு ஃப்ரெண்டோட தான் பேசுகிறேன், அவன் வந்து போய் தான் கேர்ளோட இல்லை பேசலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு சரவணனில் உள்ள நம்பிக்கையே போயிட்டுது. கோமதிக்கும் சரி பாண்டியனுக்கும் சரி சரவணனில் நம்பிக்கையே இல்லை. இவன் போய் சொல்லிட்டு திரியிறான்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. என்றைக்கு வந்து சரவணனுக்கு பிரச்சனை வந்து பெருசாகுதோ தெரியலை, என்றைக்கு அவங்க வீட்டை விட்டு அனுப்புகிறாங்களோ தெரியலை. அப்படித்தான் அனுப்பினாலும் அவங்க வந்து யார் தன்னுடைய லவ்வரை தேடி தான் போவாங்களே ஒழிய அவங்க மயிலை தேடி போகிறதில்ல. என்ன நடக்க போகுதுன்றது கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.